அந்த ஜெர்மனில் இருக்கிற அங்கிள் ஒரு ஆள் எங்களுக்கு அந்த மரக்கண்டுகளை வேண்ட சொல்லி நாங்கள் வேண்டி வட்டம் வந்து நாங்கள் அதில் பார்த்ததுக்கு இப்போ பார்க்குறதுக்கு வந்து சில வாங்கினீங்க. இதில் 10 கிலோ இருக்குது 500 500. கிடங்க காய விடும். கிடங்க காய விட்டால் தான் கிடங்குள்ள இருக்கிற பாக்டீரியாக்கள் எல்லாம் அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் ஜோவேல். சரி, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஜோவேலுக்கு வந்து ஒரு வேலையை கொண்டு வந்திருக்கேன். வேலை சும்மா இருக்காதபடி ஜோவேலுக்கு வந்து ஒரு வேலை. அப்போ ஜோவேலும் வந்து மழையும் தானே, அப்போ அதனால வேலையும் போவே இல்லை. அப்போ ஜோவேல் வேலைக்கு போகாதபடியா அப்போ ஜோவேலுக்கு வந்து இன்னொரு வேலை ஒன்று புதுசாக ஒன்று வந்துட்டேனே வந்திருக்கோம். அது என்ன வேலைன்னு சொன்னால் நாங்கள் அந்த யாழ்ப்பாணத்தில் நிறைய ஒரு 10 மரக்கண்டுகள் வேண்டியிருந்தோம். அப்போ ஏன் வேண்டியிருந்தோம்னு சொன்னால் அந்த ஜெர்மனியில் இருக்கிற அங்கிள் ஒரு ஆள் எங்களுக்கு அந்த மரக்கண்டுகளை வேண்ட சொல்லி நாங்கள் வேண்டி இப்போ இவ்வளோ நாளும் வீட்டை தான் இருந்தது. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து உண்மையிலே பயங்கர மழை கிடைக்கிற மழை பெய்யுது, சில வெயில் அரிக்குது. ஆனால் வெயில் அரிக்கிறது குறைவு, கூடுதலாக மழை தான். அப்போ இப்போத்திய இந்த காலகட்டத்தில் வந்து அந்த மரக்கண்டுகளை கொண்டே அந்த அங்கிள் தங்களோட காணிக்குள்ளே கொண்டே வைக்க சொன்னது. அப்போ நாங்கள் ஏற்கனவே போய் அந்த காணியெல்லாம் பார்த்தா உண்மையில காணி வந்து நிறைய புல்லுகள் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த கண்டுகள் வைக்கிற இடத்துல மட்டும் அப்படியே ஃபுல்லாக நாங்கள் கிடங்கெல்லாம் கிண்டி அப்படியே வச்சுட்டு வந்த நாங்கள். அப்போ கொஞ்சம் உரங்களும் வேண்டி வச்சுருக்கோம். அந்த உரங்களையும் இன்றைக்கு கொண்டு போய் அந்த கண்டையும் கொண்டே வைக்க போகிறோம். ஆனால் இப்போத்திய இந்த கிளைமேட்டுக்குள்ள வைக்கக்குள்ள உண்மையில கொஞ்சம் வேர் பிடிச்சிருமே. வேர் பிடிக்கும். மழை இருந்தா ஒரு கிளைமேட்டு தண்ணி மூத்த தேவையில்லை, தானா தண்ணி வரும் மழைக்காண்டி. அப்போ அவரும் வந்து சரியான சந்தர்ப்பத்தில் இதை கொண்டு வெப்பம்னு சொல்லி கோல் பண்ணி சொல்லியிருந்தவரை நாங்கள் கொண்டு வைக்க சொல்லி சொல்லியிருந்தாரு. அவருக்காக இன்றைக்கு நாங்கள் போய் அந்த இடத்துல கொண்டே மரம் போய் நட்டுட்டு வர போறோம். அதோட உண்மையில இந்த கண்டுகளை கொண்டே அங்க வச்சாதான் எனக்கு ஒரு பெரிய நிம்மதியா இருக்கும். என்ன காரணம்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் அந்த கண்டுகள் இங்க இருக்கக்குள்ள எங்களுக்கு பெரிய ஒரு பயமா இருக்கு. சில வேளை பட்டு போயிருமோ, வளராத கரையிருமோன்னு சொல்லி ஒரு பயம். என்ன காரணம்டா உண்மையிலே அவரும் வந்து ஒரு நம்பிக்கையில எங்களை தந்தது. நம்பிக்கையா நீங்க விட்டு தண்ணி எல்லாம் விட்டு பாவிப்பீங்கன்னுதான் கொஞ்சம் வளர்ப்பினம் பாதுகாப்பு மட்டும் சொல்லித்தான் எங்களை தந்துதான். உண்மையிலே நான் காலையில பின்ன தண்ணி எல்லாம் ஊத்துறாங்க. ரெண்டாவது நம்பிக்கையா தரைக்குள்ள ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்குந்தானே. அதோட அவரும் வந்து இப்ப ஒரு 2-3 நாள் அவரும் இங்க வாரதுக்கு இருக்கிறார். அப்ப அதுக்குள்ள அந்த வேலையை முருகா முடிச்சு தந்தா நல்லா மட்டும் சொன்னதுக்காண்டி நாங்க இன்றைக்கு வந்து அங்க போய் நாங்க செய்ய போறோமே அந்த அங்களுக்காண்டி. இதை கொண்டே வச்சாதான் எனக்கு உண்மையிலேயே ஒரு ப்ரெஷர் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா உண்மையா ஜோயிலும் வந்து ஒவ்வொரு நாளும் உண்மையிலேயே அந்த மரத்துல வந்து நல்ல ஒரு கவனம். என்ன காரணம்னு சொன்னா ஒன்றும் கருக கூடாது, நல்லா நீட்டா நிக்கணும்ன்றக்காண்டி ஒவ்வொரு நாளும் தண்ணி தெளிச்சு விடுறது. பிரச்சனை இல்லை. நம்ம மரம் வந்து படையில நல்லா நீட்டா தான் இருக்கு. அதை காட்டுவோமே நல்லா தானே இருக்குது, பிரச்சனை இல்லை. நாங்க இன்னைக்கு நட்டு விட்ட மாட்டாங்க, சோழி முடிஞ்சுதானே. முதல்ல நட்டு முடிக்கணும், அதான் எனக்கு நிம்மதி. அப்ப இன்றைக்கு தான் இப்ப வேண்டி கிட்டத்தட்ட ஒரு 1 மாதத்துக்கிட்ட வருமே. கூட 1 மாதத்துக்கிட்ட வருமா? நாங்க ஒரு வீடியோ போடுறது நாங்க கிட்டத்தட்ட அப்படி வருமா நினைக்கிறோம். அதுக்குள்ள வருமா? 1 மாதம் மட்டும் பாதுகாத்துட்டோம். மழை காலம் மண்டபடியா ஒரு பரவாயில்ல கொஞ்சம் நிக்குது. அப்ப அதுக்குள்ளே இன்றைக்கு கொண்டே வச்சிருவணும். அப்ப சரி, அப்ப நாங்க போவோம். உரமும் கொஞ்சம் வேண்டினதாங்க. அப்ப அந்த உரத்தையும் கொண்டே அதுவும் இருக்கும், மற்ற இன்னும் கொஞ்சம் உரம் வேண்டி இருக்கும். அதையும் வச்சு அப்படியே அந்த மரத்தண்டைக்கு வைக்க போறோம். உண்மையில ஒரு நம்பிக்கையா சொல்லைக்குள்ள வந்து நாங்களும் நம்பிக்கையா செய்யணும். அந்த வேலையை வந்து நல்லா நீட்டாவும் செய்யணுமோ. அப்ப இன்றைக்கு போவோம், கொண்டே வச்சுட்டு பாப்போமே காணி எப்படி இருக்கு என்ன செய்யறோம்ன்றதை நாங்க போய் பார்ப்போம். மரம் நடுக தெரியாதாக்கள் நீங்கள் இதை பார்த்து நீங்க மரத்தை நடப்பழகலாமே. பேச போறீங்க. சரி, ஓகே, அங்க போய் பார்ப்போம். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இதான் அங்கள்கிட்ட வீடு. அந்த அங்கள்கிட்ட வீட்டில் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஷோபா செட் உண்டு. உண்மையில இருக்கவே நல்ல ஒரு குஷனாக இருக்கு. அப்படியான ஆனால் அந்த அங்கள்கிட்ட வீடு வந்து ஒரு சூப்பர் வீடு. நான் அப்புறம் ஒரு ஹோம் டோர் போடைக்குள்ளே நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுவேன். இப்போ என்னென்னு சொன்னால் அந்த வீட்டு திறப்பு வேண்டும். அப்போ திறப்பு வேண்டுறதுக்காக வந்தேன்னா பயங்கர மழையும் தூரி கொண்டிருக்கா. அப்போ சரின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கிறேன்னு இல்லை, மழை கொஞ்சம் விடட்டு மட்டும் வெயிட் பண்ணுறேன். மழை கொஞ்சம் விடட்டு, மழை விட்டா பிறகு தான் எனக்கு அங்கே வேலை இருக்குது. அப்போ மழை விட்டா பிறகு நீ அங்கே போயிட்டு இனி அவ்வளோ கண்டையும் வைக்கணும். வச்சதுக்கு பிறகு தான் இனி திறப்பை கொண்டு வந்து இங்கே கொடுக்கணும். நாங்களோட வீடும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வீடு, என்ன சூப்பராக இருக்கு, நல்ல வீடு. சூப்பர் வீடு. திறப்பும் வேண்டியாது.
இதான விட அந்த கார்டன் திறப்பு இந்த திறப்பு. அப்போ நான் திறப்பு வாங்கின காடி வந்தனாங்க என்ன வந்தனாங்களோ. சரி, அப்போ நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். அதுக்கு பிறகுதான் இப்படியான விரலாம் இதெல்லாம் அப்படி எல்லாரும் பார்த்து கொண்டிக்கிறோம் நம்ம. சரி, நாங்கள் அதில் வாரம் தண்ணி அடிக்குதுன்னு. ஆமாம், உயர்ந்துருக்கு உண்மையாகவே. இந்த கடல் மட்டம் வந்து நாங்கள் அதில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வந்து சரியான ஒரு உயர்வாக இருக்குன்னு. சரி, அப்போ நாங்கள் போவோம்மா. என்ன செய்கிறீங்க நீங்கள் இப்போ? இப்போ இதில் இருக்கிற வந்து பக்கத்தில் எல்லாம் தென்னை சுற்றி பக்கத்துல எல்லாம் தென்னை. அப்போ தென்னை வேர்கள் வந்து இதுக்குள்ள தென்னைக்கு வேரோட்டம் கூட தானே. இப்போ எல்லா இடம் பறந்துருக்கு. அப்போ இந்த வேரை வெட்டணும். வெட்டி தான் வைக்கணுமா? பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த மரத்துக்கு போடுற பசலை. என்ன பசலையோ? இப்படி ஒரு பேக் எவ்வளோ வாங்கினீங்க? இதில் 10 கிலோ இருக்குது, 500 ரூபா. 500 ரூபா, 10 கிலோ 500 ரூபாயா? அதாவது இந்த பசலை வந்து எவ்வளவு போடலாம், எவ்வளோ போடலாம், என்ன போடலாம் மட்டும் இல்லை, எவ்வளவு போட்டு வைக்கலாம். அதனால மரத்துக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படும். சரியோ. சரி, பாருங்க, பசலை வந்து போடுபடுதானே. இப்போ மரம் நடுவுறது முன்னும் கீழே போடுபடுதானே. நல்ல கருப்பாக இருக்கேண்ணே. நல்ல பசலை. இது என்ன மரம்? இந்த மரம் வந்து அந்த விளிம்பிலிக்காய். அப்போ வேப்பமே புளிப்பு எல்லா சுவையும் இதில் இருக்கு. ஆனால் இதில் கத்தியால் வெட்டக்கூடாது. என்ன காரணம்னு சொன்னால், கத்தியால் வெட்டினால் சில வேர்கள் இதில் இருக்குது. வேரோட்டம் வந்து வெட்டுப்பட்டுதுன்னு சொன்னால் அப்புறம் மரம் பட்டு போயிடும். அதுக்காக நான் கீழே கத்தி போடாமலுக்கு சும்மா மேலால். படிச்சனீங்களா? படிச்சனீங்களா? எல்லாம் ஒரு அனுபவம் தானே. அதானே. எங்கட வீட்டை இருக்கே அந்த தொழிலெல்லாம் வந்தது இலையில புதுசா வந்தது. எங்க நேரா நிக்குதோ? நேரா நிக்குதே. நேரா நிக்கு. ஈரத்துக்கு வெயிட் கூட பிடிக்கும். கொஞ்சம் கரையில போட்டா தான் கொஞ்சம் நல்லா. இது வந்து எங்க வாங்கினோம்னா ரீச்சா. ரீச்சா என்ன? ரீச்சால வாங்கினது இதுதானே. மரத்துக்கு வந்து வடிவா வச்சு பசலையெல்லாம் போட்டு இனிமேல் மண்ணால் மூடணுமேண்ணே. மண்ணை போடுவோம். இப்போ நாங்கள் மண்ணை போடைக்க பார்ப்போம். ஆனால் உண்மையில் அந்த மரம் வைக்கல வந்து கிடங்கு எடுத்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமைக்கு அந்த கிடங்கை காய விடுவாங்க. கிடங்கை காய விட்டால் தான் கிடங்குள்ளே இருக்கிற வந்து பாக்டீரியாக்கள் எல்லாமே அந்த வெயில் சூரியன் பட்டு இந்த பாக்டீரியாக்கள்லாம் அப்படியே செத்து போயிடும். அதுக்கு பிறகுதான் வந்து மரங்கள் வைக்கணும். ஆனால் அது வந்து உண்மையான நல்ல விஷயம். இப்போ நாங்கள் மழை காலம் பண்ணுறபடியாக அப்படி கிடங்க விடையில ஆகுது. இப்போ கிடங்கை கிண்டி போட்டு இந்த போட வேண்டிய மண்ணும் வந்து அந்த குறுமண் தான் இதுக்குள்ளே போடணும். குறுமண் போட்டால் தான் இந்த மண்ணில் இருக்கிற அந்த பாக்டீரியாக்கள் ஒன்றும் இருக்காது. குறுமண்ணில் வந்து பாக்டீரியாக்கள் இருக்காது. அப்போ அந்த மண் தான் போடணும். அப்போ அந்த மண் இல்லாதபடியாக நான் இந்த மண்ணும் கொஞ்சம் நல்ல மண். அப்போ அதுக்காக நாங்கள் இந்த மண் தான் அதுக்குள்ளே போட போகிறோம். ஆனால் சுற்றி வேறு அப்படியே மண் போடப்படுதுண்ணே. அந்த இதை மூடுறதுக்கு ஆனால் இந்த மண்ணும் கொஞ்சம் பரவாயில்லை, கொஞ்சம் பசலை மண் தான். அப்போ இந்த மண் ஓரளவு போடலாம். இந்த பெய்கிற மழையோட கொஞ்சம் விளம்பிடும். அதானே. கொஞ்சம் வேர் பிடிச்சிடும். அவ்வளோ நாங்கள் பசலையை மேலே போட்டு வைக்கிறேன், சும்மா நடாமல். சுற்றி ஒரு பாத்தி ஒன்றா கட்டி விடுவோம். சுற்றி ஒரு பாத்தி ஒன்று கட்ட போகிறோம்.
அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி வேற கொஞ்சம் அகலமாக அப்படியே பாத்தி எடுபடுதுன்னு. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது கண்டு அலுவல் வந்து முடிஞ்சுதுன்னு. வடிவா மரம் நட்டு அதுக்கு வடிவா பாத்தியும் போட்டு கிடக்கு. நுழம்புண்டா சரியா நுழம்பு. இப்போ ரெண்டாவது கண்டு வைக்க போகிறோம். ரெண்டாவது கண்டு இதை பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியன் பெருநெல்லி. இந்தியன் நெல்லி, இந்தியன் பெருநெல்லி, இந்தியன் பெருநெல்லி இதில் வைப்போம். பார்த்தீங்கன்னா வைவடுதானே பசலை போட்டு அதுக்கு மேலால் வச்சுக்கிடாங்க.